அவர்களுக்கு விருப்பமுள்ள பிரார்த்தனைகளை வேண்டுதல் வச்சு அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு துணையாக இருந்து அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகளை சரி செஞ்சு கொடுப்பாரு. நம்பியவருக்கு அவர் காவல் தெய்வம். அதாவது வாகன ஓட்டிகள், அதாவது டிரைவர் குடும்பத்தாருக்கும் சரி, டிரைவர்களுக்கும் அவர் ஒரு வாகன பாதசாரியாகவே இருந்து வழிநடத்தி வரக்கூடிய ஒரு குலதெய்வமாக நாங்கள் வழிபாடு பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ஆலயத்தில் சராசரி 4 தலைமுறை அவங்க முன்னோர்களுடைய வழிபாட்டு தலைமை அவங்க எங்களுக்கு எவ்வாறு இந்த இடத்துல பூஜை முறைகள் நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தார்களோ அதே போல் நாங்களும் அவர்களை பின்பற்றி இந்த தெய்வத்துக்கு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி இவருடைய புகழ் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஒரு கேரளா, கர்நாடகா, இந்த பிற மாநிலங்களிலிருந்து இந்த இறைவனை வழிபாடு பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுடைய வேண்டுதலையே அவர் செவி சாய்க்கிறதுனால எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புத்தன்மை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும், அதாவது இப்போ ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் இந்த இடத்துல நடத்துகிறாங்க. இதுக்கு திருவிழா காலங்கிறது ஆடி மாதம் 18, ஆடி 18, 21, ஆடி தலையாடி இவை போன்ற முக்கிய நாட்களில் சிறப்பான முறையில் திருவிழா போன்று